ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனலில் வந்து உங்கள் ஜிட்பால் சேல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் சொன்னால் இங்கே இருக்கிற ஆடு 20 ஆடு வந்து நல்லா 40,000 ஒரு ஜோடி வந்து 40,000 செலக்டிங்காக பிடிச்சிட்டாங்க. நம்ம நல்ல குவாலிட்டியான ஆடு, நல்லா ஹைட்டாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆடெல்லாம் வந்து வாங்கினா இந்த மாதிரி ஆடு தான் வாங்கணும். நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ஆடில் மட்டும் வந்து எந்த இதே இல்லை. நல்லா ஹைட்டாக, நல்லா தலை பெருசாக, பாட்டு சாட்டமாக ஹைட்டாக இருக்குது ஆடு. இங்கே இருக்கிற சந்தையில் இன்றைக்கி வந்து இதுதான் டாப் குவாலிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% இதுதான் குவாலிட்டி, டாப் குவாலிட்டியான ஆடு. நல்லா இங்கே இருக்கிற ஆடு வந்து காடு இருக்குது. இவங்க நல்லா எடுத்துன்னு வர்றாங்க ஆடு. எப்பவுமே ஒரு 4-5 பேரில் இவங்க நல்ல குவாலிட்டியான ஆடு எடுத்துன்னு வர்றாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இவங்க வந்து எல்லாம் சேர்த்து 30,000 மேலே சொல்கிறாங்க ஒரு ஜோடி வந்து. இந்த மாதிரி ஆடுங்களும் நம்ம வாங்கி தரோம். கிராமத்துலேருந்து நல்ல குவாலிட்டியான ஆடு வேணுமென்னா நமக்கு கூட ஃபோன் பண்ணுங்க. நம்ம நிறையா எப்பயுமே வாங்கி தரோம். தெலுங்கானா, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தான் சப்ளை பண்ணுறது. கிராமத்துலலாம் நல்ல குவாலிட்டியான ஆடு எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வீடியோ கடை நம்ம என்ன சொல்கிறோமோ வீடியோவில் கடை தான் இருக்குது. இது குவாலிட்டியான ஆடு, தரமான ஆடு. செலக்டிங்காக 10 அந்த மாதிரி வாங்கிடுச்சுன்னா மட்டும் நிறையவே ரேட் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற தாயாடு வந்து எல்லாம் சேர்த்து 100 இருக்குது. நல்லா பார்கிங் பேசுகிறாங்க நம்ம தெலுங்கானாவங்க. இது ஆடு வந்து நல்லா சேர்த்து ஆடு வந்து நல்லா தான் இருக்குது. ஆடு பரவாயில்ல. நல்லா வந்து 30,500 ரூபாய்க்கு அவங்க வந்து 30,000க்கு உள்ளே தான் கேட்குறாங்க. எல்லாம் சேர்த்து 30,500 ரூபாய் கேட்குறாங்க அவங்க வந்து. ஒரு ஜோடி வந்து 30,500 ரூபாய் அவங்க ஃபைனலாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க 30,000க்கு உள்ளே தான் கேட்குறாங்க. அம்மா அங்கே பார்க்கிங் நடக்குது, அங்கே கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. ಏನು பண்ணா எல்லாம் 100 ஆடு செம்பேரி தாயாடு. காலைக்கில் மட்டும் குட்டிங்கள் எதுவுமே இல்லை. இதுக்கு ஆடு வந்து இங்கே இருக்கிற ஆடு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். இது கூட நல்லா ஹைட்டாகவே இருக்குது. ஆடு எல்லாம் வந்து அம்மா ஓரளவுக்கு தீனி கம்மியாக இருக்குது. இது இருக்கிற இடத்துல வந்து அம்மா ஆடு ஒட்டு மட்டும் ஹைட்டாகவே இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஆடு. நல்லா சரி. ఎన్నున్నాయవే? 100. ఏం చెప్తున్నారు జత? అలా 100 ஆடு இருக்குது. இதுக்கடை வந்து சேர்த்து 100 ஆடு இருக்குது. 30,000. 100 ஆடு வாங்கிருச்சுன்னா 30,000 சொல்கிறாங்க. அதில் கம்மியாக குறைச்சி வாங்கிருச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. 100 ஆடு வாங்கிருச்சுன்னா மட்டும்தான் 30,000. அதுக்கடை ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாகவே சொல்கிறாங்க. 100 ஆடு வாங்கிச்சுன்னா 30,000 அவங்க சொல்கிறாங்க. குறைச்சி கொடுத்துட்றாங்க. அவங்க சொல்கிற ரேட்டே இல்லை. இந்த மாதிரி ஆடு வேணுமான்னு நம்ம வாங்கி தரலாம். கிராமத்தில் நல்ல குவாலிட்டியான ஆடு. இது நல்லா தான் இருக்குது. ஆடு வந்து நல்ல குவாலிட்டியான ஆடு. இது வந்து காலையில் மட்டும் மார்க்கெட் பாருங்கள். இன்றைக்கி தான் நல்லா செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம நிறையா நாள் ஆகிடுச்சு பார்த்து. காலையில் 8 மணி ஆகுது. நல்லா செம்மையாக இருக்குதோ. எங்கே பார்த்தாலும் ஆடு இருக்குது, பார்க்கிங் நடக்குது. தெலுங்கானா அவங்க தான் நம்மளுக்கு நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆமாம், நம்ம தமிழ்நாடு கெடா ஆடு தான். தெலுங்கானா வந்து நல்ல குவாலிட்டி தாயாடு தான் நிறையா வாங்குகிறாங்க. இங்கே இருக்கிற ஆடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கலாம் நம்ம. என்னண்ணா என்னவே అన్న ఎన్నున్నాయి అన్నవే? ఏం చెప్తున్నారు జత? 70 ஆடு இருக்குது. நல்லா 70 ஆடு இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஆடு. பரவாயில்லை, ஆவரேஜாக 28,000 சொல்கிறாங்க. 28,000. ஆமாம், 1-2 பிடிச்சிருச்சேன்னா மட்டும் 30,000 மேலே சொல்கிறாங்க. 1-2 பிடிச்சிருச்சேன்னா மட்டும் 30,000 மேலே சொல்கிறாங்க. 70 ஆடு இருக்குது. தாயாடு இதுக்கு சேர்த்து வந்து పిల్లలు ఏమి లేవు కదనా? కుట్టింగులెల్లా ఎదుకుమే ఇల్లే కడుపుతో ఉన్నాయా? సూటివే. ஆடு வந்து சென்னா ஆடு தான். இதெல்லாம் சேர்த்து சென்னா ஆடு தான். எல்லாம் 70 ஆடு. 28,000 அவங்க சொல்கிற ரேட்டே இல்லை. நம்ம வேணுமென்னா பார்க்கிங் பண்ணி பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 26,000 25,000க்கு
டோட்டலாக கொடுத்துட்றாங்க. 2 பல்லு 4 பல்லு மேலே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுமன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த ஆடு கூட. எல்லாம் ஆடு இல்லை, அதில் வந்து செலக்டிங்காக பிடிக்கிற ஆடு வந்து நல்லா இருக்குது நம்மளுக்கு வேணுமன்னா. எவ்வளோ ரேட்டு போகுது, எத்தனை ஜாத்தா இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் என்னென்ன இவ என்னென்ன என் చెప్తున్నారు ஜாத்தா? 45 ஆடு இருக்குது தாயாடு. 31,000 சொல்கிறாங்க. 31 31,000 டோட்டலாக வாங்கிருச்சுண்ணா. என்னமன்னா ஒரு கொஞ்சம் பார்கிங் இருக்குது, பேசிக்கலாம். ஆமாம், 2 இப்போ அங்கே 5 ஆடு 10 ஆடு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டான்னா மட்டும் 35,000 36,000 தான் சொல்கிறாங்க. ஒன்றுமேக்கு தான் தாயாடெல்லாம் நிறையா வரும். ஒன்றுமேக்கு சீசன் இது, தாயாடுக்கு சீசன் இது நல்லா வரும். 40 ஆடு இருக்குது எல்லாம் சேர்த்து 40 ஆடு இருக்குது. குவாலிட்டியான ஆடு எல்லாம் சேர்த்து. இங்கே இருக்கிற ஆடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். நல்லா பார்க்கிங் நடக்குது. இன்றைக்கி வந்து நல்லா ஜாத்திரை மாதிரி இருக்குது. நிறையா நாளாகிடுச்சு இந்த மாதிரி செம்பேரி தாயோட ஜாத்திரை மாதிரி நடக்குது. ரொம்ப டல்லாக இருந்துச்சு இத்தனை மாதம். இன்றைக்கி தான் நல்லா இருந்துச்சு. போன வாரம் கூட நல்லா தான் போச்சு. இந்த வாரம் கூட நல்லா தான் போகுது. நல்லா என்னென்ன என்னவே 28,000 கேட்குறாங்கம்மா. 50 ஆடு வந்து 28,000 கேட்குறாங்க. இது வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. 28,000 50 ஆடு இதில் செலக்டிங்காகவே பிடிக்கிறாங்க. 2 பல்லு 4 பல்லு மேலே அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நல்லா 27,000 வேணுமன்னா தரேன்னு சொல்கிறாங்க. அவங்க 27,000 27,000க்கு வேணுமன்னா தர்றாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா சின்ன ஆடு இருக்குது, பெரிய ஆடு இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. இதில் ஆடு வந்து ஒன்று சின்னது இருக்குது, ஒன்று பெருசு இருக்குது. நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு வயசான ஆடு இருக்குது, எல்லாம் இருக்குது. 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு மேலே. ஆமாம், நம்ம ஆடு வேணுமன்னா செலக்டிங்காக எடுத்துக்கலாம். எத்தனை பல்லு வேணுமோ எத்தனை பல்லு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் செலக்டிங்காகவே. நல்லா ஜாத்திரை மாதிரி இருக்குது. ஆடு வந்து நிறையாவே இருக்குது. பார்க்கிங் மட்டும் எல்லாம் ஆடுகிட்ட நடக்குது. இன்றைக்கி வந்து நல்லா வந்திருக்குது. ஒன்றுமேக்கு வரும் 100%. இங்கே இருக்கிற ஆடு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். நல்லா சேர்த்தோம். இது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆடு வந்தோம். நல்ல குவாலிட்டியான ஆடு. ஓரளவுக்கு சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டு கனமாக எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு என்னென்ன என்னவே 60 ఏం చెప్తున్నావా? 30,000 சொல்கிறாங்க. ஒரு ஆடு தாயாடு குட்டிங்க மட்டும் எதுவுமே இல்லை. 30,000 சொல்கிறாங்க ஒரு ஜோடி வந்து. ஆமாம், 30,000க்கு கம்மியாக கொடுத்துட்றாங்க. 25,000க்குள்ளாவே கொடுத்துட்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஆடு வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லை. அதில் என்ன ஒரு 6-7 மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நல்லா இங்கே இருக்கிற ஆடு பாருங்கள், ஒரு 3-4 அந்த மாதிரி செலக்டிங்காக எடுத்துக்கிச்சோன்னா ஒரு 20,000 ஆடு அந்த மாதிரி வரும். மீது ஆடெல்லாம் பரவாயில்ல, ஆவரேஜாக நம்ம பல்லு மேலே செலக்டிங்காகவே எடுத்துக்கலாம். நம்ம அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, 25,000க்குள்ளாவே வரும் ஆடு வந்து மட்டும். எப்பவுமே 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு மேலே தான் ஃபஸ்ட் ஏற்ற 2 ஏற்ற அந்த மாதிரி தான் செலக்டிவாக நம்ம எடுத்து கொடுக்குறது. நம்ம கிராமத்தில் கூட நிறைய ஆடு வேணுமுன்னா நம்ம கிராமத்தில் வந்து நல்லா தெளிவாகவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வைக்கிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நல்ல குவாலிட்டியான ஆடு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் எப்பவுமே. நல்லா இங்கே இருக்கிற ஆடெல்லாம் சேர்த்து வந்து 50 ஆடு இருக்குது. ஐம்பது ஆடு 20 ஆடு கேட்குறாங்க பார்க்கிங்காகவே. அவங்க நிறைய ரேட் சொல்கிறாங்க. ఎంత చెప్తున్నారు నా జత? ఎంత చెప్తున్నారు జత? 25,000 50 ஆடு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க 20 ஆடு சொல்கிறாங்க. 20 ஆடுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகவே போயிடும். அவங்க சொல்கிற ரேட்டே இல்லை 100%. செலக்டிங்காக வேணுமானா மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாங்க ரேட்டு. எப்பவுமே அவங்க சொல்கிற ரேட்டு மட்டும் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஆடு வந்து பரவாயில்ல, ஆவரேஜாக இருக்குது. அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, அதனால கொஞ்சம் குறைச்சே கொடுத்துட்றாங்க. ஆடு வந்து நல்ல குவாலிட்டியான ஆடெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. தீனு அந்த அளவுக்கு திங்கிறதில்ல. தீனு வச்சு நல்லா இது பண்ணிடுச்சா மட்டும் ஆடு விட்டு நல்லாவே வரும்.
ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால் குறைச்சா கொடுத்துட்றாங்க இவங்க 100% கம்மியாகவே.